வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பல்வேறு எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக இருக்கிறது. இழந்த ஆட்சியை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்பதில் அதிமுகவும் தீவிரமாக இருக்கிறது. மற்றொரு புறம் பல ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் இருந்து ஒரு கணிசமான இடத்தில் வெற்றி பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. முதன்முறையாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுகிறது. இப்படி 4 முனை போட்டி நிலவுவதால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் வாக்காளர்களை கவருவதற்காக அரசியல் கட்சிகள் தரப்பில் பல்வேறு இலவச அறிவிப்புகள் வெளியே வந்துள்ளன. குறிப்பாக பெண் வாக்காளர்களை குறிவைத்துதான் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளையே தயாரித்து உள்ளன. அந்த வகையில் எந்தெந்த கட்சிகள் பெண்களை கவர என்னென்ன வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது நமது தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு முன்பாக இந்த ஒரு அறிக்கைகளை தெரிந்துவிட்டு பின்பு ஒரு தெளிவான முடிவோடு நீங்கள் சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். அதாவது திமுகவை பொறுத்தவரை தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. அடுத்ததாக பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியே இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என திமுக அறிவித்து உள்ளது. அதே போல அதிமுகவை பொறுத்தவரை குலவிளக்கு என்ற திட்டத்தை தொடங்கி பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறது. அதே போல பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாயும், தீபாவளி பண்டிகையின் போது இலவசமாக புடவையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பெண்கள் சுய தொழில் தொடங்க 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்து இருக்கிறது. அதே போல விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு தங்கம் மற்றும் பட்டு புடவை சீராக வழங்கப்படும். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியே இல்லாமல் கடன் வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதே போல நேரடி நிதி உதவி திட்டத்தின் கீழ் திமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சியை பிடித்தால் குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கூப்பனை கொண்டு வீட்டிற்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்று அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல அஇஅதிமுகவை பொறுத்தவரை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் ஒருமுறை நிதி உதவியாக வழங்கப்படும் என்றும் இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்றும் தெரிவித்து இருக்கிறது. விஜயின் தாவேகா புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்து இருக்கிறது. அதேபோல தற்போது எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வும் எல்பிஜி தட்டுப்பாடு குறித்தும் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதுவும் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அதன்படி திமுகவை பொறுத்தவரை இந்த எல்பிஜி சிலிண்டர் விவகாரத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் தரவில்லை. ஆனால் அதிமுக ஆண்டுக்கு 3 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவித்து இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறது. அதேபோல தற்போது பெண்கள் கட்டணமே இல்லாமல் உள்ளூர் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். அது அப்படியே தொடரும் என திமுக அறிவித்து இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் இலவச பேருந்து பயண திட்டத்தில் பயன்பெறலாம் என தெரிவித்து இருக்கிறது. அதே போல இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அதிமுக தெரிவித்து இருக்கிறது. அதேபோல தாவேகா அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதாவது சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பொருட்களை இலவசமாக தருவதை தவிர்த்து அரசு சேவைகளை இலவசமாகவும் தரமாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்கின்றனர். அந்த வகையில் அரசு பள்ளிகளுக்கு இணையாக தனியார் பள்ளிகள் மாற்றப்படும். எல்கேஜி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்து இருக்கிறது. அதே போல அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்பட்டு ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே
உயர்தர சிகிச்சை மற்றும் மருந்து பொருட்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட தரமான குடிநீர் வீடுகளுக்கே தடையின்றி இலவசமாக வழங்கப்படும் என கூறப்பட்டு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகம், 50% இடஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை சீமான் கட்சி தந்திருக்கிறது. எனவே இந்த இலவசங்களில் எந்த இலவசத்தை பெண்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் என்பது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.